शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरान्। अजिह्वः खण्डकः पङ्गुरन्धो बधिर एव च मुग्धश्च मुच्यते जन्तुः षड्भिरेतैर्न संशयः आरम्भिच्च अजिह्वः नाக்கு இல்லாதவன், கண்டகா கண்டன் நபும்சகம், பங்குஹு கை கால் இல்லாதவன், அந்த மாதிரி அர்த்தம் தெரியுது. ஆனா அப்படி அர்த்தம் இல்லை, அது ஒரு கற்பனையா சொல்றார். இந்த கல்பனைன்னு அவரே சொல்லி வருகிறார். இதம் இஷ்டம் இதம் இதம் இஷ்டம் இதம் நேதி யோ அஷ்ணன்னபி ந சஜ்ஜதே இதம் சத்யம் நிதம் வக்தி தம் அஜிஹ்மம் பிரதக்ஷதே. அஜிஹ்மன்னா யாருன்னு கேட்டா அஜிஹ்வம் பிரதக்ஷதே. அஜிஹ்வன் ஜிஹ்வ இல்லாதவன் சொன்னா இங்க விவக்ஷை என்ன? இதம் இஷ்டம் இதம் ந, இப்படி எல்லாம் விபாகம் பண்ணி இது இஷ்டம் இது இஷ்டம் இல்லை, அந்த மாதிரி விபாகத்தோட யஹ அஷ்ணன்னபி ந சஜ்ஜதே, அதோட ஒட்டாம இருக்கிறவன். அஷ்ணன்னபி அது சாப்பிட்றதோ ஏதோ விஷயங்களை அனுபவிக்கிறதா இருந்தா கூட வச்சுக்கலாம். ந சஜ்ஜதே ஹிதம் சத்தியம் நிதம் வக்தி. அப்போ இந்த இந்திரியத்தினுடைய ரெண்டு வேலை, இந்த நாக்குன்னு இருக்கு, அது ரெண்டு விதமா ரெண்டு ஆங்கிள் பாக்குறது. ஒண்ணு கர்மேந்திரியமாவும் பாக்குறது, இன்னொன்னு ஞானேந்திரியமாவும். அது ரசனேந்திரியம் அங்கேயும் இருக்கு, அப்புறம் அது பேசுறதுக்கு அந்த கர்மேந்திரியம். அப்ப கர்மேந்திரியம் என்கிற ஆங்கிள் பார்த்தால் அதிகத்துவம் அப்படின்னா என்ன? நிதம் வக்தி, நிதம் வக்தி நிதபாஷம். இதம் சத்தியம் நிதம் வக்தி தம் அதிஹ்மம் பிரதக்ஷதே. அத்ய ஜாதாம் யதா நாரீம் ததா ஷோடசவாரிகீம் சதவர்ஷாந்தயோ திருஷ்டுவா நிர்விகாரத்த கண்டகः. ஸ்ரீ விஷயத்துல ஜெயம் இருக்கிறவன் கண்டகன். தீக்ஷார்த்தம் கவனம் யஸ்ய விமூத்திரகரணாய ச யோஜனாம் ந பரம் யாதி சர்வதா பங்குரேவதா. யாத்திரை பண்றதுக்கு யாத்திரை பண்ணிட்டு இருக்கிறது அப்படி இல்லை. இந்த தீக்ஷார்த்தம் கவனம், சரீரத்தினுடைய தாரணத்துக்காக எவ்வளவு கவனம் தேவையா இருக்கோ, மினிமம் இருக்கு இல்லையா, அதுக்காக எவ்வளவு தேவையா இருக்கோ அவ்வளவு மட்டும் யாத்திரை பண்றவன் பங்கு சொல்றான். திஷ்டதோ விரஜதோ வாவி எஸ்ய சக்ஷுர்ன தூரகம் சக்ஷு சதுர்யுகாம் கோம் தெக்வா பரிவாசோ அந்த உச்சதே. அந்தன், அந்தன் யாரே சொல்றது? கண்ணு தூர போறதில்ல. முன்னாடி பார்த்துட்டு நடக்கணும்னா முன்னாடி எதிர்க்கு காலை எங்கே வைக்கிறதோ அங்கே மட்டும் பார்க்கணும். அப்படியே இருக்கு அந்த லைன் பார்க்கும்போது திஷ்டதோ விரஜதோ வாவி, நிக்கிறதா இருந்தாலும் போறதா இருந்தாலும் எஸ்ய சக்ஷுர்னா தூரகம், தூரம் என்ன நடக்கிறது அங்கே என்ன நடக்கிறது இங்கே என்ன நடக்கிறது பார்க்கறதுக்கு விருப்பம் இல்லை. அப்புறம் என்ன இருக்கு? சதுர்யுகாம் புவம் தெக்குவா, முன்னாடி இருக்கிற 4 அடி மட்டும் பார்க்கறது. முன்னாடி காலை வைக்கணும்னா என்ன கல் இருக்கா இது இருக்கா முள் இருக்கான்னு பார்க்கணும், அது மட்டும் பார்த்துட்டு இருக்கிறது. சதுர்யுகாம் புவம் தெக்குவா பரிவாசோ அந்த உச்சதே. அப்ப அப்படின்னு என்ன தெரியுது? இந்திரியங்களுடைய வியாபாரத்தை கண்ட்ரோல் இருக்கிறதுன்னு அர்த்தம், வேற ஒன்றும் இல்லை. அது ஆலங்காரிக பாஷையில் சொல்றது. இதம் இதம் மனோரம்யம் வஜ சோகாபகம் செய்யது ஸ்ருத்வா யோ ந ஸ்ருணோதி இதி ந ஸ்ருணோதீவ பிரகீர்த்திதா. இதம் நிதம் மனோரம்யம் வஜ சோகாபகம் செய்யது ஸ்ருத்வா ந ஸ்ருணோதீவ, கேட்கிற மாதிரி இல்லை. அப்படி இருந்தால் பதிரன் பதிர பிரகீர்த்திதா. சந்நிதோ விஷயானாம் ச சமர்த்தோ விகலேந்திரியः சுத்தவத் வர்த்ததே நித்தியம் திக்ஷுர் முக்தஸ்வ உச்சதே. முக்தன் யாரை சொல்றது? விஷயங்களுடைய சந்நிதியில, விஷயங்களுக்கு நடுவில் இருந்தாலும் கிட்ட இருந்தாலும் சமர்த்த அவிகலேந்திரிய, இந்திரியங்களுக்கு ஒன்றும் குறையொன்றும் இல்லை, சாமர்த்தியத்துக்கும் ஹானி இல்லை, இருந்தாலும் அதுக்காக இது பண்றதில்லை. சந்நிதோ விஷயானாஞ்ச சமர்த்த அவிகலேந்திரிய சுத்தவத் வர்த்ததே.
தூங்குற மாதிரி இருக்கா, சம்பந்தம் இல்லாம இருக்கா. அப்படி இருந்தால் முக்தா உச்சதே. ந நிந்தாம் ந ஸ்துதிம் குரியா ந கஞ்சித் மர்மணி ஸ்பிருஷே நாதிவாதி பவே தத்வத் சர்வத்ரைவ சமோ பவே. ந நிந்தாம் ந ஸ்துதிம் குரியா, நிந்தை பண்ணக்கூடாது, ஸ்துதி பண்ணக்கூடாது. நகரிசையே ந நிந்தியாம் நகரிசை ரெண்டு இருக்கு, பாகவத்திலே இருக்காது. நுவீதா நகரிசை அப்படி அந்த அந்த அர்த்தம் இருக்கு. நிந்தா நிந்தா ஸ்துதிகள் இன்னொருத்தரை நிந்த பண்றது இல்லை, ஸ்துதி பண்றது இல்லை. ந நிந்தாம் ந ஸ்துதிம் குரியான்னா கஞ்சின் மர்மணி ஸ்பிருஷே அப்படின்னா என்ன அர்த்தம்? கஞ்சின் மர்மணி, அந்த ஒவ்வொருத்தருடைய மர்மம் இருக்கும், அங்க ஸ்பரிசிக்க கூடாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? மர்மம்னா என்ன? அவளுடைய பாட்டு அந்த அந்த அளவுக்கு இல்லை, இன்னும் கொஞ்சம் மேல வரணும். ஜஸ்ட் டச் பண்றதை பத்தி சொல்லல, அவருடைய இன்னொருத்தருடைய பிரைவசி இருக்கு இல்லையா, அதுக்குள்ள போய் நுழையக்கூடாது. அந்த மாதிரி பிரைவசி மட்டும் இல்லை, இப்போ இருக்கிற யாருக்கு எந்த விஷயத்துல அபிமானம் இருக்கோ அதுக்கு எடுக்கிற மாதிரி பேசுறது, அது மர்மத்துல ஸ்பர்ஷம் பண்றது, பாயிண்ட் இன்சல்ட் பண்றது, அப்படிதான் அப்பதான் இன்சல்ட் ஆகும். அது நிந்தாம் ந ஸ்துதிம் குரியாம் ந கஞ்சித் மர்மணி ஸ்பிருஷே. மர்ம சப்தம் நபும்சகலிங்கம், மர்ம மர்மணி மர்மாணி, அதனுடைய சப்தமி ஏகவச்சனம் மர்மணி, மர்மத்தில் அர்த்தம். மர்மத்துல இது கை வைக்கக்கூடாது. நாதிவாதி அவே, அதிவாதியா இருக்கக்கூடாது. அவே தத்வத் சர்வத்ரைவ சமோபவே, அந்த மாதிரி எல்லா இடத்திலும் சமபாவனையோட இருக்கிறது. அப்படி இருக்கலாம். ந சம்பாஷே பிரியம் காஞ்சித் பூர்வதிருஷ்டாம் ந ஸ்மரே கதாஞ்ச வர்தயே தாசாம் ந பச்சே லிகிதாம் அப்படி. அந்த அளவுக்கு ஸ்திரீ விசேஷம் மாதிரி தெரியுது இல்லையா? நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த புருஷ பட்சத்தில் இருந்து பேசுறதுனால ஸ்திரியம் நபஷ்யே ந சம்பாஷே ஸ்திரியம் காஞ்சித பூர்வதிஷ்டாம் ந ஸ்மரே, மனசு நினைச்சுட்டே இருக்குங்க, இருக்கக்கூடாது. கதாஞ்ச வர்த்தையே என்ன, அந்த அதை பத்தி அந்த விஷயத்துல ரொம்ப சம்பாஷணமா பண்றது. தாசாம் ந பஷ்யே லிகிதாமபி, அத சித்திரம் கூட பார்க்கக்கூடாதுன்னு சொல்ற. என்ன அர்த்தம் கவனிச்சுக்கோங்க, அவ்வளவு நான் சொல்ல வேண்டியதில்லை, அந்த சென்ஸ் புரிஞ்சுக்கணும். யதா அவ்வளவுதான், வேற ஒண்ணும் சொல்ற ஸ்டைல் அவ்வளவு. யதா கச்சித் விரதி மத்தைக புக்தோபவாசம் மௌனாதி விரதம் சங்கல்பிய சாவதானோ பிரம்சம் அகிருத்வா சம்யக் பாலயதி ததைவ அஜிஹ்வத்வாதி விரதே ஸ்திதः சாவதானோ விவேகம் பாலயே. இது என்ன, விரதத்தை உபதேசம் பண்றது மாதிரி, ஒரு மூச்சுக்கு விரதத்தை உபதேசம் பண்றது. எந்த மாதிரி விரதம்? இந்த மாதிரி விரதம். அஜிஹ்வத்துவம், சண்டகத்துவம், பங்குத்துவம், அங்கத்துவம். நீ அஜிஹ்வனாயிரி, சண்டகனாயிரி, பங்குவாயிரி, அந்தனாயிரி, அப்படி உபதேசம் பண்றது. இது ஒரு விரதம். இந்த விரதத்தை எப்படி பரிபாலனம் பண்ணணும்னு கேட்டா, சாதாரண விரதங்கள் இருக்க, சாதாரண ஏகாதசி விரதம், அந்த மாதிரி விரதங்களே சாதாரண இருக்கிறவா, மோட்சம் இல்லை, சாதாரணமா இருந்தாலும் சிஷ்டால் எப்படி பரிபாலனம் பண்றாரோ அந்த மாதிரி இந்த விரதத்தையும் கவனிக்கணும்னு சொல்றார். எப்படி? யதா கச்சித் விரதி மத்தைக புக்தோபவாசம் மௌனாதி விரதம் சங்கல்பிய. என்ன அர்த்தம்? ஒருவேளை தான் சாப்பிடுவேன், பேச மாட்டேன், அது ஒரு நாள் அப்படி சங்கல்பம் பண்ணுவார் இல்லையா? மத்தம்னா ராத்திரி அர்த்தம். மத்தைக புக்தோபவாச மௌனாதி விரதம் சங்கல்பிய, மௌன விரதம், நட்டம் மட்டும் சாப்பிடுவேன், வேற பல தடவை சாப்பிட மாட்டேன், அந்த மாதிரி ஒரு விரதத்தை சங்கல்பம் பண்ணி
நக்தைக புக்தோபவாச மௌனாதி விரதம் சங்கல்பிய சாவதானஹா, அது ஸ்ரத்தையோட அந்த விரதம் நான் எப்படி சங்கல்பம் பண்ணியிருக்கேனோ அந்த சங்கல்பத்துல ஸ்ரத்தையை வச்சுட்டு சாவதானோ பிரம்சம் அகிருத்வா, தவறு வராமல் அப்படியே அந்த சங்கல்பம் எப்படி இருக்கோ அந்த மாதிரி வச்சுட்டு பிரம்சம் வராமல் பார்த்துட்டு பிரம்சம் அகிருத்வா சமயக் பாலயதி, அந்த மாதிரி விரதம் நமக்கு சீலம் இருக்கும். சங்கல்பம் பண்றதா இருந்தால் பண்ணலாம், இல்லைன்னா பேசிட்டு இருக்கலாம். ஒரு நாள் மௌன விரதம், சரி பேச மாட்டேன் அவ்வளவு. நக்தைக புக்தோபவாச மௌனாதி விரதம் சங்கல்பிய சாவதானோ பிரம்சம் அகிருத்வா சமயக் பாலயதி யதா கஷ்டித் சிஷ்டா ஏவம் பாலயதி, அந்த மாதிரி ததைவ அதிகத்வாதி விரதே ஸ்திதா. அதிகத்துவ விரதம் பேசுறது எவ்வளவு கம்மி பண்ண முடியுமோ அவ்வளவு கம்மி பண்ணி அதிகத்வாதி விரதே ஸ்திதா சாவதானோ விவேகம் பாலையே, அந்த விவேகத்தை கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வரணும். விவேகம் பாலையே உபதேசம். ததேவம் விவேகேந்திரிய நிரோதாபியாம், விவேக இந்திரிய நிரோதாபியாம், விவேகத்தினாலேயும் இந்திரிய நிரோதத்தினாலேயும் தீர்க்க கால நைரந்தரிய சத்கார ஆபேதிகாபியாம், தீர்க்க காலமா பண்ணணும், நிரந்தரமா பண்ணணும், ஆதரத்தோட பண்ணணும். மூணு அம்சங்கள் இருக்கு. நிரந்தரம் என்ன அர்த்தம்? விச்சேதம் இல்லாமல் 3 நாள் பண்ணலாம் இல்லையா? அதனால அப்படி இல்லை, 2 நாள் பண்றது 3 நாள் பண்றது அதனால உபயோகம் இல்லை. இந்த மாதிரி விரதம், இந்த விரதத்துக்கு பலம் வேணும்னால் தீர்க்க காலம் இருக்கணும். நான் 2 நாள் பண்றது 3 நாள் பண்றது 1 வீக் பண்றது அதனால வராது. அப்போ தீர்க்க காலம் இருக்கணும், அப்புறம் நிச்சேதம் இல்லாமல் இருக்கணும். அப்போ அதுக்கு நைரந்தரியம்னு பேர். அதுக்கப்புறம் என்ன? சத்காரம் என்ன அர்த்தம்? ஸ்ரத்தை, அதுல ரெஸ்பெக்ட் இருக்கணும், ஆதரவோட பண்ணணும். ஒரு பண்ற மாதிரி பண்ணக்கூடாது. அது இந்த மாதிரி ஒரு விரதத்தினால நான் இந்த விரதத்தில் இருக்கேன் என்கிற ஒரு ஆதரவோட அது பண்றதா இருந்தால் தான் மனசு அந்த இந்திரிய வசீகாரம் சாத்தியமாயிருக்கும். அதேவம் விவேக இந்திரிய நிரோதாபியாம் தீர்க்க கால நைரந்தரிய சத்கார சேவிகாபியாம், இது யோக சூத்திரம். தீர்க்க கால நைரந்தரிய சத்காரா சேவிகோ திருடபூமி சது தீர்க்க கால நைரந்தரியா சத்காரா சேவிகோ திருடபூமி. சதுனா அபியாசம் அர்த்தம். அபியாச வைராகியாபியாம் சம்நிரோத சூத்திரம். தத்திர ஸ்திதௌ யத்னஹ அபியாசஹ அடுத்த சூத்திரம். அதுக்கு அடுத்த போல இந்த சூத்திரம் வருது. ததேவம் விவேக இந்திரிய நிரோதாபியாம் தீர்க்க கால நைரந்தரிய சத்கார ஆபேதாபியாம் மைத்ரியாதி வாசனாசு பிரதிஷ்டிதாசு. இந்த மைத்ரியாதி வாசனைகளுக்கு பிரதிஷ்ட வருது, ஸ்டெபிலிட்டி வருது. பாவனாசு மைத்ரியாதி பாவனாசு சம்ஸ்காரம் அர்த்தம். நான் வாசனையும் படித்தேன், வாசனை அந்த பதவும் கரெக்டு தான். மைத்ரியாதி பாவனா சம்ஸ்காரம் தான் அர்த்தம். வாசனை என்கிற பதத்துக்கு அதுதான் அர்த்தம். மைத்ரியாதி பாவனாசு பிரதிஷ்டிதாசு, அந்த பாவனைக்கு பிரதிஷ்டை வந்திருக்குனால் மைத்ரியாதி வாசனா அப்படின்னா தெய்வீ சம்பத்து சித்திக்கிறது. அப்போ ஆசுர சம்பத் ரூபா மலின வாசனாக க்ஷீயந்தே ஏற்படும். அத நிஸ்வாசோச்வாசவது நிமேஷோன்மேஷவச்ச புருஷ பிரயத்னம் அந்தரேன பிரவர்த்தமானாபிஹி மைத்ரியாதி வாசனாபிஹி லோகே விவஹரன்னபி ததீய சாகல்ய வைகல்யானுசந்தானம் சித்தே பரித்யஜ்ய நித்ரா தந்திரா மனோராத்யாதி ரூபாः சமஸ்த சேஷ்டாः பிரயத்னேன சாந்தாः கிருத்வா சின்மாத்திர வாசனாம் அப்யசே. மைத்ரியாதி பாவனைகள் ஸ்திரமாயிருக்குனால் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் அது என்ன? இந்த சின்மாத்திர பாவனையை அபியாசம் வேணும். அது எப்படி? அத நிஸ்வாசோச்வாசவன் நிமேஷோன்மேஷவச்ச, நிஸ்வாசம் உச்வாசம், சுவாசம் எடுக்கிறது விடுறது, அது எப்படி அனாயாசமா நடக்கிறதோ, நம்மளுடைய உத்தேசம் இல்லாமல பிரயத்னம் இல்லாமல
பண்ணணும்னு வச்சுன்னு பண்றது இல்லை, அப்படியே இருக்க சுபாவமே அப்படி. அந்த மாதிரி விஸ்வாசோச்வாசோடு நிமேஷ உன்மேஷ வச்சா, நிமேஷம் கண்ணு முழிக்கிறது மூடுறது, உன்மேஷ வச்சு புருஷ பிரயத்னம் அந்தரேனா, புருஷ பிரயத்னம் இல்லாமல் பிரவர்த்தமானாது மைத்திரியாதி வாசனாதி, இந்த மைத்திரியாதி வாசனைகள் சுவாவமே அப்படி ஆயிருக்கும், பிரயத்னமே இல்லாமல் வந்து இருக்கிறதா இருந்தால் அஸ்மின் லோகே விவகரன்னதி, விவகாரம் பண்ணிட்டு இருக்கிறதா இருந்தாலும் கரிய சாகல்ய வைகல்ய அனுசந்தானம் சித்தே பரித்தியா, எந்த விஷயத்துல விவகாரம் பண்றதோ அந்த விஷயம் நல்லா இருக்கா கெட்டதா இருக்கா அப்படிலாம் அனுசந்தானங்கள் இல்லாமல் அந்த ஒரு விஷயத்தை விட்டுண்ட சித்தே பரித்திய நித்ரா நித்ரா தந்திரா மனோராஜ்யாதிரூபா சமஸ்த சேஷ்டாக பிரயத்னேன சாந்தா கிருத்வா. அது கவனிக்கணும். இப்போ பாஹ்ய விஷயங்கள்ல இன்ட்ரெஸ்ட் போயிடுது, அவ்வளவுதானே. பாஹ்ய விஷயங்கள் ஒன்றும் கவனிக்கிறது இல்லை, அது நல்லதா கெட்டதா ஒன்றும் கவனிக்காமல் அந்த மைத்திரியாதிகளோட இருக்கிறது. அந்த ஒரு ஸ்டேஜில் வந்து விட்டுனால் நித்ரா வரலாம். நித்ரா தந்திரா இது ரெண்டும் பாதிக்கிறது. தந்திரன்னா ஆலசியம், லேசினஸ். தந்திரா தந்திராங்கிற சப்தத்துக்கு ஆலசியமா இருக்கும். தந்திராலு நித்ராலு எல்லாருக்கும் அந்த பிரத்யேகம், ஆலுஸ்னு ஒரு பிரத்யேகம். தந்திராலுவா இருக்கு, தந்திராலு லேசியா இருக்கிறது. அப்புறம் நித்ராலுவா இருக்கிறது, ஒன்றும் பண்றது இல்லை. மைத்திரியாதிகள் எல்லாம் இருக்கு, நல்லாவே இருக்கு, நல்லாவே இருக்கு. ஒன்றும் விவகாரம் பண்றதா இருந்தா இன்னொருத்தருக்கு வித்வேஷமோ ஒன்றும் வச்சுக்கிறது இல்லை, கோபம் வருது இல்லை, ஒன்றும் வருது இல்லை, சாந்தமா இருக்கு. ஆனா ஒன்றும் பண்றதும் இல்லை, லேசினஸ், அமோகுண பிரதானமா போறது மாறுது. இப்படி ஒரு ஸ்டேஜ் வரலாம் இல்லையா சித்தத்துக்கு, அதுவும் கவனிக்கணும். அது ஒரு சேஷ்டை தான், அது ஒரு சேஷ்டையை வச்சுருக்கு. சமஸ்த சேஷ்டாக சாந்தா கிருத்வா எந்த சேஷ்டை? நித்ரா என்ற ஒரு சேஷ்டை சமோகுண பிரதானமா போகுது. சித்தத்துல அந்த தத்துவபாவம் வரலன்னா பிரயோஜனம் இல்லை. இந்த தீக்ஷ்ண விகாரங்கள் போயிடுச்சுனால் உடனே என்ன வரும்? தீக்ஷ்ண விகாரங்கள் போயிடுச்சு, அவ்வளவுதான். அலசனா வரலாம், மாறலாம். அப்போ வந்து என்ன வருது? சமோகுணம் வரும். அதுவும் ஞானத்துக்கு உபயோகப்படாது. அப்போ நித்ரா சந்திரா மனோராஜ்யம். மனோராஜ்யம் என்ன அர்த்தம்? திவாஸ்வப்னம் பார்க்கறது, உட்கார்ந்து ஏதோ மனோராஜ்யாதி ரூபாக சமஸ்த சேஷ்டாக பிரயத்னேன சாந்தா கிருத்வா. அப்படி இல்லைன்னா மித்யாச்சாரத்தை உச்சிதன்னு வருது இல்லையா, அதனால அதுவும் பிரயத்னேன சாந்தி பண்ண அதுவும் வரக்கூடாது. பிரயத்னேன சாந்தா கிருத்வா சின்மாத்திர வாசனாம் அபியசே. சின்மாத்திர வாசனா இருக்கணும், சைதன்ய மாத்திரத்துல மனசு வைக்கணும். ஸ்வதஸ்தாவதிதம் அது எப்படின்னா இது சொல்லக்கூடாது. சின்மாத்திர வாசனைன்னா எப்படி? அது சின்மாத்திர வாசனா அப்படின்னா என்ன? ஸ்வதஸ்தாவது இதம் ஜெகத சித் ஜட உபயாத்மகம் பாசதே. இந்த ஜெகத்து இருக்கு இல்லையா, பிரபஞ்சம்ங்கிறது சித் ஜடாத்மகம் பாசதே. சைதன்யாம்சம் இருக்க, ஜட அம்சம் இருக்கு, இது ரெண்டும் சேர்ந்துதான் தெரியுது. அப்படி இந்த ஸ்வதஸ்தாவதிதம் ஜெகத, இந்த பிரபஞ்சமானது சித் ஜட உபயாத்மகம் பாசதே. ஜடாத்மகமா இருக்கு, ஜடாத்மகமா இருக்கு. சரி, எத்யபி சப்தஸ்பர்ஷாதி ஜடவஸ்து பாசனாயைவ இந்திரியாணி சிருஷ்டாணி. இந்திரியங்கள் இருக்க பகவான் கொடுத்திருக்காருன்னு கேட்டால் ஜடவஸ்து, சப்தஸ்தே ஸ்பரிசத்தே இந்த மாதிரி ஜடவஸ்துக்களை கிரகிக்கிறதுக்கு தான் இந்திரியங்கள் எல்லாம் கொடுத்திருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது. எத்யபி சப்தஸ்பரிசாதி ஜடவஸ்து பாசனாய, அதை பிரகாசப்படுத்துறதுக்கு, சப்தத்தை கிரகிக்கிறதுக்கு ஸ்ரோத்ரம், ரூபத்தை கிரகிக்கிறதுக்கு சக்ஷுஷ, அந்த மாதிரி சப்தஸ்பரிசாதி ஜடவஸ்து பாவனாயைவ இந்திரியாணி சிருஷ்டாணி. எங்க தெரியறது? பராஞ்சி காணி விதன ஸ்வயம்பூ கட்டோபனிஷத்துல இருக்கு. பராஞ்சி காணி விதன அர்த்தம் தெரியும் இல்லையா? காணி இந்திரியாணி, பராஞ்சி பராட் அஞ்சிதும் சீலம் ஏஷாம் காணி. அஞ்சதி அப்படின்னா கச்சதின்னு அர்த்தம். வெளியில போற ஒரு சுபாவத்தோடு கூட பராத் அப்படின்னா
வெளியில் அர்த்தம். பிரத்யக் அதனுடைய விபரீதம் பராக். பராக்னா பிரத்யேக அதனுடைய ஆப்போசிட். பிரத்யேகாத்மா அப்படின்னு என்ன அர்த்தம்? அந்தராத்மான்னு அர்த்தம். உள்ளுக்குள்ள இருக்கிறது. பராக்னா வெளியில் 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 இருக்கிறது பராக். அப்போ இந்திரியங்கள் போறதா இருந்தால் வெளியில் தான் போகுது. உள்ளுக்குள்ள இருக்கிறத பார்க்கறதுக்கு இந்திரியம் உபயோகப்படாதுன்னு சொல்றதுக்காக அந்த ஸ்லோகம் மந்திரம் அது. பராஞ்சி காணி வெத்தன ஸ்வயம்பூ தஸ்மாத் பரான் பட்சதி ந அந்தராத்மன் அப்படி இருக்கு இல்லையா? சச்சித்தீர பிரத்யேகாத்மானம் ஐஷத் ஆவர்த்த சக்ஷு அமிர்தத்துவம் இச்சன். இந்த கண்ணால இல்லை. அதனால ஆமா பராக் அஞ்சிதும் சீலம் ஏஷாம் தானி. சீலமே அப்படி, சுவாவமே அப்படி, சுவாவமே அப்படி. attitude to go outside அப்படி இருக்கு. சிருஷ்டி அப்படி, அதுல சுவாவமே அப்படி. பராஞ்சி காணி வேதனத் ஸ்வயம்பூ பிரம்மா இது சுதே. எத்யபி ததா இந்திரியங்களுடைய சுவாவமே அப்படி இருக்கு. சரி இருக்கட்டும். எத்யபி ததா ததாபி சைதன்யஸ்ய உபாதானதயா வர்ஜயிதும் அசக்கியத்வா சைதன்ய பூர்வகமேவ ஜடம் ஜெகத் பாசையதே. ஒரு சௌகரியம் இருக்கு. பிரம்மா எத்யபி இப்படி சக்தி பண்ணியிருக்கார் இல்லையா? ஜடத்தை கிரகிக்கிறதுக்கு தான் இந்திரியங்கள் எல்லாம் கொடுத்திருக்கார் கடவுள். சரி, இருந்தாலும் ஒரு உபகாரம் பண்ணியிருக்கு. என்ன என்ன உபகாரம்னா, அந்த ஜடத்தோட சைதன்யாம்சத்தையும் சைதன்யாம்சத்தினுடைய தானம் பிரதீதி இல்லாமல் ஜடத்தினுடைய பிரதீதி வராது. அதுவும் அவரே சொல்லியிருக்கார். அவர் என்ன வேதமே சொல்றது, தமேவ காந்தம் அனுபாதி சர்வம் சத்தியபாசா சர்வம் இதம் விபாதின்னு இருக்கு. அப்போ அந்த ஆத்ம பிரகாசம் இல்லைனால் ஜட பிரகாசம் வராது. அப்ப ஜட பிரகாசத்துக்காக இந்திரியங்கள் வெளியில் போறது போட்டும் பரவாயில்ல. ஆனா ஜடத்தை பிரகாசப்படுத்தும் பொழுது சைதன்யத்தை பிரகாசப்படுத்தாமல் ஜடத்தை பிரகாசப்படுத்த முடியாது இல்லையா? அப்ப நீங்க என்ன பண்ணணும், அந்த சைதன்யாம்சத்தை கிரகிச்சுக்கோங்க சொல்றேன். ஜடாம்சம் இருக்கட்டும், கடவுள் கொடுத்தது ஜடாம்சத்தை பிரகாசப்படுத்துறது தான் இல்லையா சொல்லல. இருந்தாலும் அந்த ஜடாம்சம் எப்படி பிரகாசம் ஏற்படுறது, அந்த ஜடத்துக்கு சைதன்யத்தோட சேர்ந்துதான் பிரகாசம் வருது. இது நமக்கு தெரியுதா? சைதன்யம் கடகா பிரதீதி இருக்கா? கண்ணால கடத்தை பார்க்கறதா இருந்தால் அயன் கடகா தானே இருக்க, அயன் கடகா தானே இருக்க. சாஸ்திர கிரந்தங்களுக்கு கேள்வி வரும், அதோட சைதன்யத்துக்கும் பிரகாசம் இருக்குன்னால் சைதன்யம் கடகான்னு வரணுமே. ஆனா சைதன்யம் தெரிஞ்ச மாதிரி எனக்கு அனுபவம் இல்லை, நடம் தெரிஞ்சது தெரியாது, அதுதான் எனக்கு அனுபவம் இருக்கு. ஆமா, அவர் கிட்ட வந்து அஸ்தித்வம் என்ன அர்த்தம்? இருப்பு தன்மை. தன் கடகம் இருக்கு இல்லையா, அந்த தன் என்கிற அம்சம் இருக்கு, அதுதான் சைதன்யம். அப்போ எப்படி சொல்லணும், இந்த சாஸ்திர வாக்கியம் சொல்லும்போது சைதன்யம் சைதன்யத்வேன பாசதே இது ந வதாம. சைதன்யம் சைதன்யத்வேன பாசதே ஆத்மத்வேன பாசதே இது ந வதாம. தத்துவேன பாசதே, தத்துவேன பாசதே, தத்து இது பாசதே. அப்ப எது தெரியறதா இருந்தாலும் தத்து தானே தெரியறது. அது இல்லாத ஏதோ சுத்திருக்கிறமா இருந்தாலும், இல்லாத பொருள் ரஜு சத்தமா இருந்தாலும் இருக்கிறதானே தெரியறது, அசத்தா தெரியறது இல்லை. தெரியறதா இருந்தா ஏதோ எது தெரியறதா இருந்தாலும் தத்துவது தெரியறது. அபாவம் கூட அசத்து கிடையாது, அபாவம் அஸ்தின்னு தானே தெரியறது. உங்களுக்கு எது தெரியறதா இருந்தாலும், பிரதீதிக்கு விஷயமா இருந்தால், ஒரு ஞானத்துக்கு விஷயமா இருந்தால், அந்த விஷயத்தோடு சேர்ந்த அந்த இருப்பு தன்மை என்கிறது, தத்துவம் என்கிறத பிரகாசிக்கிறது. அந்த தத்துவத்தை புரிஞ்சுக்கோங்க. அந்த தத்துவம் வந்து சைதன்யாம்சம். அஸ்திபாதி பிரியம் ரூபம் நாமதேத்தி அம்ச பஞ்சகம் ஆத்தியத்ரயம் பிரம்ம ரூபம் ஜெகத் ரூபம் தத்தோத்வயம். பாக்கியெல்லாம் தெரியறதா? அதுவும் தெரியல. ஆனந்தாம்சம் தெரியறதா? தெரியல. ஏன் தெரியறதில்லை? ஆனந்தாம்சம் தெரியறது. அந்த ஆனந்தாம்சம் தெரியறதுனாலதான் அது எனக்கு இஷ்டம் சொல்றது. இஷ்டம் என்கிற பிரதீதி எப்படி வருது? இது எனக்கு இஷ்டம், இது எனக்கு இஷ்டம் பிரதீதி வருது இல்லையா? அது எப்படி வந்ததுன்னு கேட்டா அந்த ஆனந்த அம்சம் தெரியுது. ஏன்னா கடைசியில் வந்து போய் 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 எங்க போய் கொண்டு போய் முடிக்கிறது இஷ்டம். இஷ்டம்னா எது இஷ்டம்? எதுக்காக இஷ்டம்? சுகத்துக்காக தானே. அப்ப சுகம் ஆனந்தத்தில் கொண்டு போய் முடிக்கிறது. எந்த பிரீதியும்
அந்த பிரீத்தி எதுக்காக கேட்டா இன்னொருக்காக அது அது எதுக்காக கிடைக்கிட்டு போய் முடியறதுங்க, சுகம் கிடைக்கிறது. அப்ப இந்த சுகம் தானே சாட்சாத் இச்சா விஷயமா இருக்கு. நேரடியா நம்மளுடைய ஆசைக்கு இச்சைக்கு விஷயமா இருக்கிறது எதுன்னு கேட்டா சுகம், ஆனந்தம் சொல்லணும். இந்த சுகம் என்கிறது உண்மையா பரமாத்மா ஆத்மஸ்வரூபம், பரா வேண்டாம், ஆத்மஸ்வரூபம் சைதன்ய ஸ்வரூபம் அவ்வளவுதான். இந்த சைதன்ய ஸ்வரூபத்தை தெரியறதில்லைன்னு சொல்ல முடியாது. தெரியறதில்லைன்னா அங்க அட்ராக்ஷன் வர முடியும். அப்போ எங்கெல்லாம் அட்ராக்ஷன் வருதோ அங்கே வந்து பரமாத்ம ஸ்வரூபமா இருக்கக்கூடிய ஆனந்தாம்சத்தை கிரகிக்கிறது புரிஞ்சுக்கணும். எங்கெல்லாம் தத்துவ பிரதீதி இருக்கோ அங்கெல்லாம் சத்ரூபமான சைதன்யாம்சத்தை நான் கிரகிக்கின்றேன், இது புரியணும். இதுக்கு தத்துவத்துக்கு என்ன வித்தியாசம், என்ன விசேஷம் கேட்காது, எல்லா இடத்துலும் தெரியாது. ஆனந்த அம்சம் வந்து எல்லா இடத்துலும் தெரியவில்லை, அவ்வளவுதான் ஒரு வித்தியாசம். சில விஷயங்கள் பார்த்தால் இஷ்டம்னு அனுபவம் இல்லை. அப்ப அந்த இடத்துல ஆனந்த அம்சம் பிரதீதிக்கு விஷயம் இல்லைன்னு கிடைக்கணும், அவ்வளவுதான். ஆனந்த அம்சத்தோட தான் அனுபவம் சொல்ல வரதில்லை, அந்த அது நமக்கு தேவையில்லை. சாஸ்திரத்துல சைதன்யம் விஷயம், அவ்வளவுதான். சைதன்யம் எல்லா பிரதீதிக்கும் சைதன்யம் விஷயம்தான். பிரதிபோத விதிதம் மதம், பிரதிபோத விதிதம் மதம். அப்போ சைதன்யம் இல்லாமல், சைதன்யத்தினுடைய பிரதீதி இல்லாமல் உங்களுக்கு எந்த ஒரு அறிவும் இல்லை. எந்த அறிவு வருவா இருந்தாலும் அது சைதன்யத்தினுடைய ஏதோ ஒரு சுரூபம் அதில் விஷயமா தான் இருக்கும். அத சத்ரூபம் என்கிறது, சத்ரூபம் சித்ரூபம் ஆனந்த ரூபம். சித்ரூபம் விஷயம்தான், இல்லைன்னா அறிவுங்கிறது அதுதானே உண்மையா. அது இந்த மூணு விஷயமும் இருக்கு. என்ன ஒரு கஷ்டம் ஏற்படுறதுன்னா அதோட இன்னும் பல ஜடங்களும் தெரியுது, அதனாலதான் இந்த சம்சாரம். ஆமா, அது அப்ப தெரியறது எதுன்னு கேட்டா ஜடம் தான் மனசுல ஏறுறது. அந்த புத்தி அப்படி போயிருக்கு இல்லையா, அவித்யா வாசனை இருக்கிறதுனால, அவித்யே வாசனை இருக்கு, அவித்யே இருக்கிறதுனால என்ன ஒரு இது வந்துருக்கு கேட்டா, அந்த தெரியறது உங்களுக்கு எது தெரியறது கேட்டால் கடம் தெரியறது, படம் தெரியறது, அவ்வளவுதான். ஆமா, நாமரூபங்கள் மட்டும்தான் மனசுல ஏறுறது. அதுக்கு என்ன காரணம், ஆரோபம் இருக்கு இல்லையா. ஒரு ஆரோபம் இருந்தால் அந்த ஆரோபிதத்திய ஆகாரேன விஷயா மனசு பிரவேசதி. எப்படி சொல்றது சாஸ்திர பாஷையில, ஆரோபிதத்திய ஆகாரேன விஷயா மனசி ஆயாது. உதாரணம் சொல்றேன், சுத்திரிஜனம் பிரமம் நடக்கும் பொழுது சுத்திரிஜனம் தெரியறதா, சுத்திகி ரஜிதம் அப்படி பிரமம் இருக்கா, இல்ல இதம் ரஜிதம். அப்ப அது ரஜிதமா தெரியறதா சுத்தியா தெரியறதா, ரஜிதமா தான் தெரியுது. ஏன்னா அப்ப சுத்தி தெரியறது இல்லையா, சுத்தி தெரியறது இல்லையான்னு கேட்டா உடனே பதில் சொல்லக்கூடாது, யோசிச்சு பதில் சொல்லணும். ஏன்னா சுத்தி தெரியறது, சுத்திதான் ரஜிதமா தெரியறதுன்னு சொல்றீங்க இல்லையா, சுத்திதான் ரஜிதமா தெரியுது. அப்ப சுத்தி தெரியறதா இல்லையா, தெரியுது, ஆனா ரஜிதமா தெரியுது. இப்ப எது தெரியறதுன்னு கேட்டா ரஜிதம் தெரியறதுன்னா பேச்சு வரும். உங்களுக்கு கிட்ட கேட்டா எது தெரியறது, உங்களுக்கு ரஜிதம் தெரியுது, ஆனா சுத்தி தெரியறது இல்லையா கேட்டா சுத்தி தெரியறது இல்லையா சொல்ல முடியாது. ஏன்னா இதம்னு பாக்குறது சுத்தியே தானே. மேல நம்மளுடைய பாக்க மேல கீழே கிடையாது. மனசுல எது படுறது பாருங்க, ரஜிதம் தான் மனசுல படுறது. ஆனா உண்மையா அங்க கண்ணுக்கு முன்னாடி இருக்கிறது சுத்தி. அந்த சுத்தி பாருங்க, பிரமம் நடக்கிறதுக்கு சுத்தி ஞானம் இருக்கணும், ஆனா சுத்தியா தெரியக்கூடாது. நீங்க முன்னாடி இருக்கிறது ஒண்ணுமே பார்க்கவே இல்லைன்னா வச்சுங்க, பிரமம் வருமா, ஒண்ணுமே பார்க்கல, அப்படியே நடந்து போறது. முன்னாடி அந்த இது இருக்கு, சுத்தி இருக்கு, கவனிக்கவே இல்லை, அங்க கண்ணே போகல, ஒண்ணும் பார்க்கல. அப்ப இடம் இருக்கணும், பிரமம் வருமா, வராது. அப்ப பார்க்கணும், ஒன்னும் பார்க்காமல் பிரமம் வராது. ஆனா எப்படி பார்க்கணும், பிரமம் வர்றதுக்கு சுத்தியா பார்க்க கூடாது, இதம் அப்படி ஒரு சாமானிய ரூபத்தில் பார்க்கணும். அது சாமானியாகாரேன தரிசனம், விசேஷாகாரேன அதர்சனம், இது ரெண்டும் வேணும். சாமானியாகாரம்னா என்ன, இதம் ஏதோ ஒன்று இருக்கு தெரியணும், மட்டுமில்லை அதுல அந்த சாகதிக்கம் இருக்கிறதா தெரியணும். ஒண்ணும் இல்லாம முடியாது, அது வாஸ்தவம்.
ஏதோ ஒன்றும் தெரியாமலும் முடியாது சொல்றேன். ஒன்றும் இல்லாத அதிஷ்டானம் இல்லாமல் ஆரோபம் நடக்காது, அது வாசம். அதோட இன்னும் கொஞ்சம் மேல ஏறி சொல்றேன், அதிஷ்டானத்தினுடைய பிரதீதியும். ஆனா எப்படி இருக்கணும் பிரதீதி? சாதாரண ரூபமா இருக்கணும். சாமானியாகாரின பிரதீதி இருக்கணும், விசேஷாகாரின பிரதீதி இருக்கக்கூடாது. இது ரெண்டும் இருந்தா மட்டும்தான் வேறொரு விதமா தெரிஞ்சுக்க முடியும். ஆனால் வேற விதமா எப்ப தெரியறதோ அப்ப என்ன தெரியறதுன்னா அந்த வேற விதம் இருக்கு இல்லையா, அதுதான் மனசுல வரும். அதுதான் மனசுல வரும். நீங்க என்ன பார்த்துட்டு இருக்கீங்க? ரஜதத்தை பார்த்துட்டு இருக்கீங்க. நீங்க என்ன பார்த்துட்டு இருக்கீங்கன்னு கேட்டா நான் ரஜதத்தை பார்த்துட்டு இருக்கேன் சொல்லுவேன். சுத்தியை பார்த்துட்டு இருக்கேன்னு சொல்ல மாட்டேன். ஆனா அந்த பிரம்மம் போனப்புறம் இந்த வரைக்கும் நீங்க எது பார்த்துட்டு இருந்தத சுத்தி தான் ரஜதமா பார்த்துட்டு இருக்கேன் சொல்லு. அப்ப சுத்தி பார்த்துட்டு இருக்கேன், சுத்தி பார்த்துட்டு இருந்தது இல்லையா, வேற விதமா பார்த்துட்டு இருந்தேன். அப்போ என்ன எதுக்காக சொல்லுவாரு, ஒரு பிரமம் நடக்கும் பொழுது ஆரோபிதமான ரூபம் எது இருக்கோ அதுதான் மனசுல ஏறும். அதிஷ்டானத்தினுடைய ரூபம் மனசுல உண்மையா பிரகாசிக்கிறது. ஆனா அது இருக்குன்னு சொல்ல மாட்டேன், இருக்குன்னு வாயில் வராது, சொல்றதுக்கு வராது, மனசுல வேறது. அப்போ என்ன வரும்? அதனால என்ன வந்திருக்குன்னு கேட்டா சைதன்யத்தினுடைய பிரகாசம் இருக்கு. எது பார்க்கறதா இருந்தாலும் சைதன்யம் தான் பார்க்கறது. ஆனா ஆரோபிதமான ஜடத்தோடு கூட பார்க்கறது. அப்ப ஆரோபிதமான ஜடம் ஆரோபிதமா இருக்கிறதுனால நீங்க எது பாக்குறீங்கன்னு கேட்டா ஜடம், அந்த ஜடத்தை பாக்குறேன் அவ்வளவுதான் நமக்கு ஃபீல் வரும். அனுயோசாயம், அனுயோசாயம்னா அந்த ஃபீல். ஞானத்தை எப்படி வாங்கிக்கிறது, ஞானத்தை எப்படி வாங்கிக்கிறது நீங்க கேட்டா அந்த ஜடத்தினுடைய சுபாவத்தை வச்சுதான் நான் அந்த கடத்தை சரி பார்த்துட்டு இருக்கேன், பட்டத்தை பார்த்துட்டு இருக்கேன் அப்படிதான் சொல்லுவேன். அந்த சைதன்ய அம்சத்தை கவனிக்க முடியாது. அப்ப என்ன பண்ணணும்? சாஸ்திர திருஷ்டியில அந்த சைதன்யத்தை வாங்கிக்கணும். அது வாங்கிட்டு பார்க்கறதா இருந்தா தத்துவாம்சம், அந்த தத்துவாம்சத்தை ஆனந்தாம்சத்தை அட்ராக்ஷன் வரதா இருந்தா தாராளமா இருக்கும் அட்ராக்ஷன் இருக்கும் விஷயத்தோட. ஆனா அந்த அட்ராக்ஷன்ங்கிறது ஆனந்தாம்சத்தை பிரிச்செடுக்கணும், தத்துவாம்சத்தை பிரிச்செடுக்கணும். எல்லாம் பேசுறதுக்காக தான் இருக்கும். பிரிச்செடுக்கிறதுனா ஒரு சாதாரண விஷயம் இல்லை. பராஞ்சி காணி எதுன ஸ்வயம்பூ இது ஸ்ருதே ததாபி சைதன்யஸ்ய உபாதானத்தையா வர்த்தைக்கும் அசக்கியத்வா. சைதன்யம் எல்லாத்துக்கும் உபாதானம் தானே. இப்போ உபாதேயம் தெரியறதா இருந்தா உபாதானம் தெரியாம இருக்க முடியாது. கடம் தெரியறது மிருத்து பார்க்கல, அப்படி முடியாது. படம் தெரியறது தந்து பார்க்கல, நூல் பார்க்கல, வஸ்திரம் தெரியல, அப்படி இருக்காது. சைதன்யம்ங்கிறது எல்லாத்துக்கும் விவர்த்தோபாதானமாச்சு, அதுதானே ஸ்ருதி சொல்றது. அப்போ சைதன்யம் ஒரு கடம் தெரியறதா இருந்தால் அதனுடைய விவர்த்தோபாதனமா இருக்கக்கூடிய சைதன்யமும் தெரியறது முதல் சாஸ்திரத்தினுடைய பாஷையில கிரகிச்சுக்கணும். முதல் அது ஒத்துந்தாகணும். முதல் அது ஒரு யுக்தியாவது மனசுல இறக்கும் முதல். அதுக்கப்புறம் தான் சாதனை பண்றது. ஆமா, தமேவ பாந்தம் அனுபாதி சர்வம் சத்ய பாசா சர்வமிதம் விபாதி இது ஸ்ருதே. இந்த ஸ்ருதி பரமதத்துல எப்படி சொல்லுவார்? பரமாத்மாவுடைய அனுகிரகத்தினாலதான் எல்லாம் பிரகாசிக்கிறது. ஆனா அனுகிரகத்தை வச்சுட்டு போகல. நம்மளுடைய அத்வைதத்துல போகலன்னா ஸ்ருதியோட அர்த்தம் அப்படி இல்லை. தமேவ பாந்தம் அனுபாதி பரமதத்துல சொல்ல முடியாது. தமேவ பாந்தம் பரமாத்மாவும் பாசதே சொல்ல முடியாது இல்லையா? பரமாத்மா பாசதேன்னா மோட்சம் ஆயிடுச்சு, அதெல்லாம் முடியாது. அப்போ தமேவ பாந்தம்ங்கிற பாந்தத்துக்கு வேற யாரும் அர்த்தம் சொல்லணும். அர்த்தம் போட்டு என்ன சொல்லணும்? பரமாத்மா அனுகிரகம் பண்றார், அதனால எல்லா ஜெகத்தும் நமக்கு கண்ணுக்கு விஷயம் ஆகுது, காலுக்கு விஷயம் ஆகுது, அது மாதிரி சொல்லணும். அவளுடைய மதத்துல நமக்கு அப்படி இல்லை. தமேவ அந்த ஸ்ருதியோட அந்த அர்த்தம் தான் பிரைமரி மீனிங். தமேவ பாந்தம் அனுபாதி சர்வம் சத்ய பாசா சர்வமிதம் விபாதி இது ஸ்ருதே. ததாசதி பశ్చాద్భాసమానస్య ஜடஸ்ய பிரதமபாசமானம் சைதன்யமேவ வாஸ்தவம் ரூபமிதி நிச்சித்ய ஜட உபேக்ஷ்ய சின்மாத்திரம் சித்தே வாசயே. சின்மாத்திரத்தை வாங்கிக்கலாம். எப்படி? பశ్చాద్భాసமானஸ்ய ஜடஸ்ய முதல் இந்த சைதன்யம் அனாவிரதமாக பண்ணணும். அந்த சைதன்யத்துக்கு ஆவரண நிவர்த்தி வந்த அப்புறம் தான் ஜடம் வெளியே வருது, ஜடம் பிரகாசிக்கிறதுன்னு தெரியாது. அப்ப
இந்த நம்மளுடைய பிரக்கிரியை இருக்கு, கண்ணு மூலமா அந்த கரண விருத்தி வெளியில் போறது, அந்த மாதிரி பிரக்கிரியை இருக்கு இல்லையா? அந்த பிரக்கிரியை மூலமா பாக்குறதா இருந்தால் என்ன தெரியுது? அந்த ஆவரணம் நிவர்த்தி வருது கைதன்யத்துக்கு. கடாதிஷ்டான சைதன்யத்தினுடைய ஆவரணம் முதல் நிவர்த்தி ஆயிடுச்சுன்னா கைதன்யம் பிரகாசிக்கிறது. ததனு கடோ பாகதே. அப்போ பச்சாத் பாசமான ஜடத்திய பிரதம பாசமானம் சைதன்யமேவ வாஸ்தவம் ரூபம். அந்த ஜடத்தினுடைய எதெல்லாம் ஜடங்கள் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியுதோ தெரியட்டும், ஆனா என்ன பண்ணணும், கவனிக்கணும். அங்கே அந்த ஜடத்தினுடைய வாஸ்தவ ரூபம் அது கிடையாது, அந்த தெரியற ஜடம் இல்லை. அப்புறம் அந்த சைதன்யம் தான் சத்ரூபமா இருக்கக்கூடிய தெரியக்கூடிய அந்த சைதன்யம் தான் அதனுடைய வாஸ்தவம் ரூபம். அப்படி என்ற ஒரு நிச்சயத்தை மனசுல கொண்டு வந்த நிச்சித்திய ஜடம் உபேட்சிய, ஜடத்தை கவனிக்காமல் சின்மாத்திரம் சித்தே வாசையே, ஜடத்துக்கு கிட்ட ரொம்ப இது மனசு கொண்டு போகக்கூடாது. சின்மாத்திரத்தை மட்டும் சதம்சம் எங்க எது பார்த்தாலும் சத்த என்கிற அந்த சதம்சத்தை மனசுல கொண்டு வரும். ஏதச்ச பலிசுகையோகோ பிரஷ்னோத்தராபியாம் நிஸ்பஷ்டம் அவகமியதே. பலிக்கும் சுகனுக்கும் ஒரு சம்பாஷணம் ஏற்பட்டது. அங்கே தெரியல இந்த விஷயம். கிம் மாத்திரம் இதம் கிம் அயமேவ கஸ்துவம் கோஹம் க ஏதேவா லோகா இது வத அஸ்து மே. வத அஸ்துன்னு இருக்கா, வத அணுன்னு இருக்கா? வத ஆஷு, ஆஷு ஆஷு உடனே நஷ்டம். வத ஆஷு மே கேட்கிறார் இவர். யார பலி கேட்கிற பொருள் கிமிஹாஸ்தி இஹ கிம் மாத்திரம் இதம் இஹா கிம் அஸ்தி. பிரகம் இங்க என்ன இருக்கு? கிம் இஹா அஸ்தி. கிம் மாத்திரம் இதம், இதம் கிம் மாத்திரம் எவ்வளவு மட்டுமா இருக்கு, எது மட்டுமா இருக்கு? கிம் மாத்திரம், அந்த சப்த பிரயோகம் பாருங்க. கிம் மாத்திரம் இதம், இதை எது மட்டுமா இருக்கு? அயமேவச்ச, இந்த இப்படி தெரியக்கூடிய அயமேவா, இது இப்ப இப்படி தெரியறதா இது மட்டுமா அப்படின்னு கேள்வி. கஸ்துவம் நீ யாரு, கோகம் இதெல்லாம் பிரசித்தம். க ஏதே அத்தவா யாரு, ஏதேவா லோகா இது வத அஸ்து வத ஆசு மே. கேள்வி இது என்ன பதில் சொல்றார்? கிமிஹாஸ்தி, அதுக்கு சமாதானம். சித் சைதன்யம் இங்க இருக்கு. எது இருக்குன்னு கேட்டா சைதன்யம் இருக்கு, அவ்வளவுதான். கிம் மாத்திரமிதம் பதில், கிம் மாத்திரமிதம். அந்த பதில் கொடுக்கறதுக்காக கேள்வி கேட்ட மாதிரி இருக்கு இல்லையா? அந்த பதில் முன்னாடி வச்சிருந்த கேள்வி கொண்டு மாதிரி இருக்கு. கிம் மாத்திரமிதம் சின்மாத்திரமிதம், கிம்மயமேவச்ச சின்மயமேவச்ச, கஸ்துவம் சித்துவம் தொம் சித், சித்துவம் அப்படின்னா தொம் சித் அர்த்தம். கோகம் சிதகம், க ஏதே கே ஏதே ஏதேத லோகா சித். என்ன இருக்கோ சித், அவ்வளவுதான். இது சங்கிரகம். இப்படி எல்லாம் ஸ்லோகங்கள் இருக்கு பாருங்க. இதெல்லாம் ஆகர கிரந்தம் சொல்லும். இதெல்லாம் புராணம் மாதிரி இருக்கிறது, புராணமே. இந்த அத்வைத சித்தாந்தத்தை ஒத்துக்கிறது இல்லைன்னால் எல்லாமே அப்பிரமாணம் சொல்ல வேண்டியதானே. இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் சொல்றது? ஆமா, இதெல்லாம் அப்பிரமாணம். ஏதோ லூஸ் டோக்கம் இல்லை, லூஸ் டோக்கம் இல்லை, அவ்வளவுதானே. இது நமக்கு அப்படி இல்லை. இது இந்த ஸ்லோகத்துக்கு அந்த பிரைமரி மீனிங் எந்த அர்த்தமோ இந்த அர்த்தத்துக்கு சோதம் வர்றதுதான். எத்தனையோ கிரந்தங்கள் அத்வைத பரமா இருக்கு. அது விட்டுட்டு வேற வழி போனோம், அப்பதான் தெய்வ சித்தாந்தம் ஒத்துக்க முடியும். இது ஏதோ நமக்கு மனசுல ஏறது கஷ்டமா இருக்கு, அது வாஸ்தவம் இல்லையா சொல்ல முடியாது. ஆனால் ஸ்ருதியுடைய இதிகாச புராணங்களுக்கு என்ன அபிப்பிராயம் கேட்டா அந்த விஷயத்துல சந்தேகம் இல்லை, அது நல்லா மனசுல ஏறது. இதுதான் அபிப்பிராயம். அந்த வழியில சாதனை பண்றது பெரிய விஷயம். அந்த வைராக்கியத்தோட இருக்கிறது, சாதனை பண்றது, அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா இருக்கு, வாஸ்தவம் தான் இல்லையா சொல்ல முடியாது. ஆனால் சித்தாந்தம் என்னன்னு கேட்டா அந்த எது தெரியுது, இதுதானே தெரியுது. எத்தனையோ வாக்கியங்கள் இப்படி இருக்கு.
புராணங்கள் இதிகாசங்கள் புராணங்கள் தானே கோட் பண்றார். அவருடைய கிருதி இல்லை இதெல்லாம். இதெல்லாம் யோக வாசித்தம். யோக வாசித்தம் மொத்தமே அப்பிரமாணம் சொல்லணும், அவ்வளவுதான். விஷ்ணு புராணம் அப்பிரமாணம் தான். விஷ்ணு புராணம் அப்பிரமாணம் தான் சொல்லி ஆகணும். அசந்தம் கஷ்கரிஷ்யதி ஆத்மனோ பிரம்மனோ பேதம் அசந்தம் கஷ்கரிஷ்யதி. விஷ்ணு புராண ஸ்லோகம் அது. ஆத்மனோ பிரம்மனோ பேதம் அசந்தம் கஷ்கரிஷ்யதி விபேத ஜனகே அஜ்ஞானே நாசம் ஆத்யந்திகம் கதே ஆத்மனோ பிரம்மனோ பேதம் அசந்தம் கஹ கரிஷ்யதி. விஷ்ணு புராணம் இல்லை, விஷ்ணு புராணம், சிவபுராணம் இல்லை. சிவபுராணமா இருந்தால் சிவபுராணம் தாமச புராணம் அப்பிரமாணம் சொல்லிடுவாங்க. விஷ்ணு புராணம் சத்தியம் தானே. சரி, அங்கே எது கோட் பண்றேன்? இப்படி விபேத ஜனகே அஜ்ஞானே, இந்த பேதத்துக்கு பேத புத்திக்கு காரணமா இருக்கக்கூடிய அஜ்ஞானம் நாசம் ஆத்தியந்திகம் கதே, ஆத்தியந்திக நாசம் அடையறதா இருந்தால் உங்களுடைய பேத புத்திக்கு காரணமா இருக்கக்கூடிய அஜ்ஞானம் ஆத்தியந்திக நாசத்தை அடையறதா இருந்தால் அதுதானே அர்த்தம். விபேத ஜனகே அஜ்ஞானே நாசம் ஆத்தியந்திகம் கதே சதி. சதிதத்தமி எல்லாமே சதிதத்தமி. என்ன வருது? ஆத்மனோ பிரம்மனோ பேதம் அசந்தம் கஹ கரிஷ்யதி. முன்னாடியே இல்ல, அசந்தம், அது அசத்த. அசத்தா இருக்கக்கூடிய பேதம் இருக்கிற மாதிரி தெரியறது. அதுக்கு காரணம் அஜ்ஞானம். விஷ்ணு புராணமே சொல்றது. அசந்தம் வேதம் இல்லாம இருந்ததே இல்லை. அந்த வேதம் முன்னாடி இருந்தது, இப்ப போயிருக்கு அப்படி இல்லை. இருந்ததே இல்லை, ஒரு காலத்திலும் இருந்தது இல்லை. ஆனா இல்லாத இருந்த அந்த வேதத்தை அஜ்ஞானம் மூலமா தெரிஞ்சது. அந்த அஜ்ஞானம் போயிடுத்துனால் அந்த இல்லாத வேதத்தை அப்புறம் யாரு கொண்டு வர்றது? அசந்தம் கஹ கரிஷ்யதி. யாரு பண்றது அந்த வேதத்தை? யாராலையும் பண்ண முடியாது. அது என்ன அஜ்ஞானம் மூலகம் தெரியாது இல்லையா? இதோட எப்படி ஸ்பஷ்டமா தெரியும் சொல்ல முடியும்? இதோட என்ன பாஷை இருக்கு ஸ்பஷ்டமா சொல்றதுக்கு? என்ன பண்ண முடியும்? பிராரம்பம். யதா சுவர்ணகாமஹ கடகம் விக்ரீணன்னபி வலயாகாரஸ்ய குணதோஷா உபேக்ஷ்ய குருத்தமவர்ணயோரேவ மனப்பிரணிதிசதி ததா சின்மாத்திரே மனப்பிரணிதாதவியம். இப்போ இல்ல, இந்த சின்மாத்திரத்தை கிரகிக்கிறது சொல்றாரு இல்லையா? அது ஏதோ மனசுல ஏதாவது மாதிரி இருக்கு. அதுக்காக ஒரு உதாரணம் கொடுக்குறது. எந்த எப்படி அந்த சின்மாத்திரத்தை மட்டும் கிரகிக்கிறது, அந்த ஜடத்தை விட்டு எது தெரியறதா இருந்தாலும் அந்த சத்துவ பிரகாசிச்சுட்டு இருக்கக்கூடிய அந்த சின்மாத்திரத்தை மட்டும் மனசுல வாங்கிச்சு அந்த ஜடத்தை விடணும் சொல்றது இல்லையா? அது எந்த மாதிரி விடுறது? கிரகிக்கிறது விடுறதுன்னா எல்லாம் என்ன அர்த்தம் கேட்டா அதுக்கு ஒரு உதாரணம் கொடுக்குறார். சுவர்ணகாமஹ கடகம் விக்ரீணன் நபி. சுவர்ணகாமஹ கடகம் விக்ரீணன் நபி என்ன அர்த்தம்? ஒருத்தர் வந்து சுவர்ணம் வேணும்னு நினைச்சிருக்கார். எது வாங்கிக்கிறார்? கடகத்தை வாங்கிக்கிறார். இப்ப கடகம் சுவர்ணமா? கடகம் சுவர்ணம் தான். சுவர்ண கடகத்தை வாங்கிக்கிறது. ஆனா அவருக்கு அந்த கடகத்துல என்ன திருஷ்டி இருக்கு? சுவர்ணம் தான் திருஷ்டி இருக்கு. இல்ல, இது எப்ப தெரியும்? நீங்க அந்த கடகத்தையும் குண்டலத்தையும் மாலையெல்லாம் திருப்பி கொடுங்க, அப்ப தெரியும். அப்ப சொர்ணமா தானே பாக்குறது. அந்த ஜுவல்லரியில திருப்பி கொடுக்கும்போது ஸ்வர்ணம் அவ்வளவுதான். அது என்ன டிசைன் இருக்கோ அது ஒன்றும் உபயோகப்படாது. ஸ்வர்ண திருஷ்டியா பஷ்யதி. அப்ப அவன் அங்க இருக்கக்கூடிய டிசைன் பாக்குறது இல்லை, வேற ஒண்ணுமே பாக்குறது இல்லை. சுவர்ணம் அவ்வளவுதான் பாக்குறது. வெயிட் தான் பாக்குறது. குருத்துவம் வெயிட் இருந்தா உண்மையா சொர்ணமா இல்லையான்னு பாக்குவான், அவ்வளவுதான். அப்போ சுவர்ணத்தினுடைய பாரம் என்ன, வெயிட் என்ன, அதனுடைய வர்ணம் என்ன, இது ரெண்டும் மட்டும்தான் பாக்குறது. வர்ணம் எதுக்கு கவனிக்கிறதுன்னு கேட்டா வர்ணம் இது பண்ணி பார்க்கலாம், பியூரிட்டி பாக்குறது. ஸ்வர்ணமா இல்லையா அவ்வளவுதான். அது வேற ஒண்ணுமே பார்க்க மாட்டான், மீதி ஒண்ணுமே பார்க்க மாட்டான். அதனால என்ன இதுதான் இதுக்கு ஒரு உதாரணமா கொடுக்குறான். எதுக்கு? தன்மாத்திரத்தை பார்க்கறதுன்னா கண்ணுக்கு தெரியலன்னு அர்த்தம் இல்லையா? இருக்கு அந்த டிசைன் அவனுக்கு கண்ணுக்கு தெரியலையா? தெரியறது இல்லையா? கண்ணுக்கு தெரியறது, கவனிக்கிறது இல்லை. ஏதாவது வேல்யூ இல்லை இருக்கு, அவ்வளவுதான். நிர்மூல்யம், அந்த டிசைன் எங்கிறது நிர்மூல்யமா போறது இல்லையா? இதுதான். இப்போ தன்மாத்திரத்தை கிரகிக்கிறதுனால் அதை இப்படி பிடிக்க முடியுமா? தன்மாத்திரத்தை ஒன்றும் முடியாது இல்லையா?
இவ்வளவுதான் விஷயம். இதுதான் இந்த சுவர்ணத்தை திருப்பி கொடுக்கும் பொழுது எந்த மாதிரி அந்த டிசைன் முதலா அந்த வேற அந்த மாதிரி இதெல்லாம் இருக்கோ அதை ஒன்றும் யாரு கொடுக்கறது ஒன்றும் கவனிக்கிறது இல்லையோ. எது மட்டும் கவனிக்கிறதுன்னு கேட்டா அந்த சுவர்ணமா இல்லையா மட்டும் கவனிக்கிறது, நாமரூபங்களை கவனிக்கிறது இல்லையோ எப்படி. அந்த மாதிரி இப்ப அந்த இந்த உதாரணத்தை வச்சுட்டு அந்த தாஷ்டாந்திகத்தை பார்க்கணும். அதுதான் சொல்றார், யதா சுவர்ண காமஹா கடகம் விக்ரீணன் அப்படி, கடகத்தை விக்கிரயணம் பண்றது குருவன் அப்படி வலயாகாரத்திய குணதோஷம் உபேட்சிய, அந்த வலயத்தினுடைய ஆகாரம் இருக்கு இல்லையா, அந்த ஷேப் நல்லா இருக்கா இல்லையான்னு கவனிக்கிறது இல்லை. நீங்க கொடுக்கிற வலை இருக்கு அது ஷேப்பு கொஞ்சம் இது வந்திருக்கு, எடுக்க முடியாது சொல்ல மாட்டான். ஏன்னா சுவர்ணம் தானே, ஷேப் எப்படியே இருக்கட்டும், என்ன அந்த வளையம் வளையம் கரெக்டா வளையமா இருக்கணுங்கிறது இல்லை, கொஞ்சம் டிவிடிலாம் இருக்கு, இருந்தாலும் பரவாயில்ல. வலயாகாரத்திய குணதோஷம் உபேட்சிய குரு உத்தம வர்ணயோரேவ மன பிரணிதிச்சதி, குருத்துவம் வைக்க உத்தம வர்ணம் அப்படின்னா அந்த சுத்தமான கலர் கரெக்டா இருக்காம பார்க்கணும். தத்தைவ மன பிரணிதிச்சதி, பிரணிதாதும் இச்சதி, மனசு வைக்கிறது அங்கேதான் மனசு வைக்கிறது விரும்புறார். பிரணிதிச்சதி ததா சின்மாத்திரே மன பிரணிதாதவ்யம் யாவதாகாலேன ஜடம் சர்வதைவ உபேட்ச சின்மாத்திரே மனச பிரவருத்தி விஸ்வாசாதிவ சுவாபாவிகி சம்பத்தியதா. விஸ்வாசம் மாதிரி அப்படியே ஆயிடுதோ தாவத்பரியந்தம் தாவத்காலம் சின்மாத்திர வாசனாயாம் பிரயதேதா பிரயத்னத்தை பண்ணணும். நனு 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 பார்த்தா தேடி இருக்குன்னு அர்த்தம் தெரியுது, சாதாரணமான கேள்வி தெரியுது. நனு ஆதாவேவ சின்மாத்திர வாசனாஸ்து அப்படி ஒரு கேள்வி பண்ணலாமா? ஆதாவேவ ஸ்டார்டிங்லேயே அந்த சின்மாத்திர வாசனை இருக்கட்டும். இந்த இதெல்லாம் எதுக்கு? இதெல்லாம் அந்த மைத்ரி கருணா அந்த பிராக்டிஸ் பண்றது அதுக்கப்புறம் தானே இந்த உபதேசம். முதல்ல என்ன பண்ணணும்? மைத்ரி சத்வாசனை தெய்வீ சம்பத்தை கையில வரணும். அதுக்கப்புறம் சன்மாத்திர வாசனை, இது ரெண்டு ஸ்டேஜஸ் சொல்றாரு இல்லையா, அது எதுக்கு? நன்னு ஆதாரேவ சின்மாத்திர வாசனா அஸ்து தயைவ மலின வாசனா நிவர்த்தே. இந்த சின்மாத்திர வாசனை வந்துருச்சுன்னா மலின வாசனை ஆட்டோமேட்டிக்கலா போயிடும். அப்ப எதுக்கு நடுவில் அந்த மைத்ரி கருணாதி வாசனை இருக்க? கிம் அனேன அந்தர்கடுனா, அந்தர்கடு தெரியுமா? அந்தர்கடுனா நடுவில் ஏதோ ஒரு நடுத்து நிற்கிற மாதிரி, அது இருக்க தேவையில்லையே கேட்கிறேன். அந்தர்கடுனா மைத்ரியாத்தியாசேனா இச்சேன்னா சின்மாத்திர வாசனாயாக அப்பிரதிஷ்டிதத்துவ பிரசங்கா. நீங்க தெய்வீ சம்பத்தை சம்பாதிக்காமல் வேஷாதி பாவனைகளே போறதுக்காக முதல் மைத்ரியாதி பாவனைகளை கொண்டு வர, அது கொண்டு வராமல் முதல் இந்த சன்மாத்திர வாசனையே அபியாசம் பண்றதா இருந்தால் இது எப்படி பிராக்டிஸ் பண்றோம்னு சொல்ற. அவ்வளவுதான். பிராக்டிஸ் பண்ணும்போது முதல் மனசிற்கு இருக்கக்கூடிய வித்வேஷம் கோபம் இதெல்லாம் போயிடுத்தாலும் நல்லா யோசிக்கணும். அதுக்கப்புறம் தான் இந்த சின்மாத்திர வாசனையை அபியாசம் பண்ணணும். சின்மாத்திரம் நினைக்கிறதுக்கு முதல் பிரயத்தப்படக்கூடாது. முதல் அந்த துர்விகாரங்கள் போகணும். அது இல்லாமல் இப்படி நினைக்கிறதா இருந்தா என்ன வரும்? அப்பிரதிஷ்ட வரும். அது நிக்காது. அப்பிரதிஷ்டிதத்துவ பிரசங்கா. அதுக்கு உதாரணம் கொடுங்க. யதா குட்டிம என்ன இருக்குது போயிருக்கா குட்டி மதார்த்தியா இருக்கா? குட்டி மதா எதிரேகேனா இன்னொரு லெட்டர் இருக்கிற மாதிரி தெரியும். குட்டி மதா எதிரேகேன கிரேமானமதி ஸ்தம்ப குட்டியாத்மகம் கிரகம் குட்டிமதார்த்தியா இருக்குன்னு தோன்றது. ஒன்றும் இல்லை, விஷயம் ஒன்றும் இல்லை. ஃப்ளோர் பேஸ் பண்றது இல்லையா, அந்த பேஸ் சரியா பண்ணாமல் கிரகம் பண்ற மாதிரி இருக்கும்னு. ஃபவுண்டேஷன் சரியா பண்ணாமல் ஒரு ஸ்தம்பம் கட்டி அதுக்கு மேல கிரகம் வச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும்னு சொல்றேன். யதா குட்டிமதார்த்திய வெதிரேகேன கிரியமானமபி ஸ்தம்ப குட்டியாத்மகம் கிரகம். கிரகம்னா என்ன?
ஸ்தம்ப புத்தியாத்மகம், ஸ்தம்பம் நடுக்கு பித்தி வால், இது ரெண்டும் தானே கிரகம் சொல்றது. ஸ்தம்ப புத்தியாத்மகம் கிரகம் ந பிரதிஷ்டதி, அது சரியா இருக்காது. யதாவா விவேச்சனேன பிரபல தோஷம் அனிஷ்டாரிய சேவிதம் அப்படி ஔஷதம் ந ஆரோக்கியகரம் தத்வத். இன்னொரு ஆயுர்வேத திருஷ்டாந்தம், உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய ரோகங்களை போறதுக்கு புஷ்டி வரணும். புஷ்டி வரணும்னா முதல்ல என்ன பண்ணணும்? வமனம் விவேச்சனம் இதெல்லாம் பண்ணி இருக்கிற தோஷங்களை எல்லாம் வெளியில் கொண்டு வரணும். அதுக்கப்புறம் பஞ்சகர்ம சிகிச்சை. பஞ்சகர்மான்னு அது அஞ்சும் வந்து தோஷம் ரிமூவ் பண்றதுக்கு, எல்லாமே தோஷம் ரிமூவ் பண்றதுக்கு விவேச்சனம், வமனம், மத்தியம், வேதனம் அதுக்குள்ள இருக்கான்னு தெரியாது. அஞ்சு இருக்கு, அஞ்சு எதுவும் சில பட்சபேதங்கள் எல்லாம் இருக்கு, இது இருக்கட்டும். அது எல்லாமே முக்கியமா பக்தி, அது ஒண்ணு வருது. பக்தினா இந்த புதத்வாரத்துல ஒரு கஷாயம் பேசி விட்டு வெளியே கொண்டு வருது, அந்த மாதிரி மலத்வாரத்துல ஒரு பைப்பு மூலமா கஷாயங்கள் எல்லாம் மிக்சிங் பண்ணுவான். அது உள்ளுக்குள்ள சமத்துல வரும். எனிமா மாதிரி, எனிமா இல்ல, எனிமா வந்து ஜலத்தினால பண்றது, இது வந்து கஷாயத்தினால பண்றது. என்ன பரிமாணம் ஜாஸ்தி இருக்கும். அது அது உள்ளுக்குள்ள போன வந்தப்புறம் உடனே வெளியே போயிடும். அதோட இருக்கிற இதெல்லாம் போயிடும், தோஷங்கள் எல்லாம் வெளியே போறது, அந்த மாதிரி இருக்கு. அது இந்த என்ன சொல்றது, எதுக்காக சொல்றது, அந்த சோதன சிகிச்சை. முதல் சோதனம் போஷணம், சோதனம் பண்ணணும். இருக்கிற தோஷங்களே வெளியில் கொண்டு வரணும். இருக்கிற தோஷங்களே அங்கேயே சம்ரட்சணம் பண்ணி போஷக ஔஷதம் கொடுக்கக்கூடாது, பிரயோஜனமே இருக்காது. போஷணம் பண்றதுக்கு முன்னாடி சோதனம் பண்ணணும். சோதனம் பண்றதுக்கு அப்புறம் தான் போஷணம் பண்ணணும். இல்லாமல் போஷணம் பண்ணாத ஆரோக்கியகரமா இருக்காது. யதாவா விவேச்சனேன பிரபல தோஷம் அனிஷ்டாரிய நிஸ்காரணம் வினா, நிஸ்காரணம், நிஸ்காரணம் காரணம் வெளியில் கொண்டு வருது, வெளியில கொண்டு வருது நிஸ்காரணம். அது பண்ணாமல் சேவிதம் அப்படி ஔஷதம் ந ஆரோக்கியகரம், ஆரோக்கியத்துக்காக உபயோகப்படாது தத்துவது.